பட்டத்திரி நாராயணி ஸ்தோத்திரம் எழுதுற போது நடுப்புற ஊரு கத்திவிட்டாள் ஒரு ஸ்லோகத்துல குருவாயூரப்பன் சன்னதியிலே. சுவாமி உடனே கட்சி அணைச்சு அனுகிரகம் பண்ணினாள் பட்டத்திரியை. நேரவே சுவாமியை பார்த்து அலறிவிட்டார், தங்கதை சொல்லிவிட்டார். நடுப்புற மதுரா நகர பிரவேசம். 10வது வயசுல சுவாமி மதுரைக்கு வந்தாள். முதல்ல நந்தகோகுலத்திலிருந்து மதுரைக்கு வர்றது அப்பதான் முதல்ல அக்ரூர் அழிச்சுன்னு போனார். அந்த இடத்த வர்ணிச்சார் பட்டத்திரி நாராயணி ஸ்தோத்திரத்திலே. அந்த இடத்துல ஹோனி இவர் கத்தி விட்டார். தாவன் நிஷ்டித வைபவா விபோ நாத்யந்த பாபாஜனா யத்கிஞ்சித்தததே ஸ்மசக்த்யனுகுணம் தாம்பூலமால்யாதிகம் கிருஹான குசுமாதி கிஞ்சன ததோ மார்கே நிபத்தாஞ்சலிஹி நாதிஷ்டம் பதாயதோத்ய விபுலாம் ஆர்த்திம் ரஜாமி பிரபோ. ஏ குருவாயூரப்பா, எத்தனையோ பக்தாள பொழுது ஜாதி பிரயுக்தமாயும் கர்ம பிரயுக்தமாயும் பல பாபங்களை செய்தவர்கள் ஏதோ புண்ணியவசத்தினாலே நீ மதுரா நகரத்துக்கு பிரவேசிக்கிற போது ஒரு வாயகன் நெசவு நெய்யறவன் ஒரு பட்டை கொண்டு வந்து உன் தலையில முண்டாசி கட்டினான். ஒரு தாசி உனக்கு சந்தனம் பூசினாள். இன்னொரு வேளை உனக்கு சுதாமான்னு சொல்லி பூமாலையை போட்டான். அது மாதிரி நானும் ஏதாவது ஒரு தும்பப்பூ நாகப்பழம் நான் கையில வச்சுன்னு மதுரா நகரத்துக்கு நீ போறபோது நான் நின்றுக்கப்படாதா? கிருண்ணான குசுமாதி கிஞ்சன சதா மார்க்கே நிபத்தாஞ்சலி. நானும் 2 தும்பப்பூவையும் 2 நாகப்பழத்தையும் ரோட்ல விழுந்த பழத்தையும் ரோட்ல கிளம்பி இருக்கிற செடியில இருக்கிற 2 பூவையும் வச்சுக்கிட்டு நான் நிற்காம போயிட்டேனே. நாதிஷ்டம் பதா ஹான்னு கத்தினாளா. நான் நிற்காம போயிட்டேனே குருவாயூரப்பான்னாளா. உடனே பட்டத்திரி பார்த்து, குருவாயூரப்பன் என்னவா நீ நிக்கலேன்னு உனக்கு தெரியுதுன்னாளா. யதோத்ய விபுலாம் ஆர்த்திம் ரஜானி. அன்னைக்கு நான் அப்படி நின்றுருந்தேன்னா மறுபடியும் அம்மா வயத்துல பிறந்து இப்படி வாசரோகம் வந்து நான் இங்க குருவாயூர்ல வந்து மன்னாடுவேனா? அன்னைக்கே எனக்கு மோட்சம் கிடைச்சிருக்குமே. அப்பதான் சொன்னாலாம் குருவாயூரப்பன், நீ துவாபர யுகத்திலேயே நீ பிறந்து நீ அது மாதிரி ஏதாவது தும்பப்பூவையும் நாகப்பழத்தையும் கொடுத்து நீ மோட்சத்தை அடைஞ்சிருந்தா கலியில நாராயணி ஸ்தோத்திரம் 6 எழுதிருப்பான்னு காட்டாளா. நாதிஷ்டம் ஆர்த்திம் ரஜாமி பிரபோ.